கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். இப்போ பாருங்க, பிலிப்பியர் 4:6 மறுபடியும் எடுப்போம். எல்லாவற்றையும் குறித்து, அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நோ ஒரி பட் ப்ரே ஃபார் எவ்ரிதிங். சிம்பிள். ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான், அப்படி சேஞ்ச் பண்ணி விட்டா போதும். கவலைப்படுவதற்கு பதிலாக ஜெபித்துக் கொண்டிருங்கள். கவலைப்படும்போது நான் என்ன தெரியல பண்றேன், என்கிட்ட புலம்புறேன், உங்ககிட்ட புலம்புறேன், எல்லார்ட்டையும் புலம்புறேன், அப்படித்தானே பண்றேன். இதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு நேரா யார்கிட்ட போனோம்? தேவன்கிட்ட பேசுங்க. உங்ககிட்டயே பேசுறீங்க, புலம்புறீங்க. சாமான் கழுவும் போது, துணி துவைக்கும் போது, இப்பெல்லாம் துணி கணி எடுத்தெல்லாம் துவைக்கிறது இல்லை, அப்படி அது ஒரு குடோன்ல தள்ளிட்டு வந்துடுறீங்க, சுவிட்சை போட்டு ஒரு புகை உள்ள. அதனால இப்போ அதுக்கும் இப்போ வாய்ப்பு கிடையாது இல்லையா? இப்போ சாமான் கழுவுதெல்லாம் கூட யாரை வீட்டில் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு தெரியல கழுவுறதுக்கு. இப்போ கேட்குறாங்க, இப்பெல்லாம் கேட்டுக்கிறாங்க, அதுக்கும் ஒன்று வாங்கி வச்சிடலாமே. ஒரு டீ கடையில் பார்த்தேன், கிளாஸ் கழுவுறதுக்கு மிஷின் வச்சுருக்கிறான். ஒரு டீ கடையில் அவன் ஒரு நாளைக்கு 1000 கிளாஸ் கழுவணும். நியாயம்தான். பெட்டில்ஸில் அதுவும் வித்தியாசமாக இருந்தது. ஏதோ கோழி கிளீன் பண்ணுற மாதிரி மிஷின் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. புஷ்ஷெல்லாம் இருந்தது. நான் கிட்ட முடிச்சு பார்த்துட்டே இருந்தேன். இந்த டீ கடையில் இப்படி ஒன்று ஏன் இங்கே இருக்குதுன்னு மெதுவாக கேட்டாரு. என்ன அதுப்பான்னு கேட்டேன். கிளாஸ்லாம் கழுவுது சார். 1000 கிளாஸ் கழுவணும் நியாயம். 4 கிளாஸ் வீட்டில் கழுவுறதுக்கும், 4 தட்டு கழுவுறதுக்கும், பாத்திரங்கள் கழுவுறதுக்கும் நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது? மிஷின் தேவைப்படுது. அது இல்லைன்னா ஒரு கவலை. தேவைதானே? அது தேவைதானே இல்லையா? சரி, இப்போ நம்மோட புலம்புறதை விட்டுட்டு தேவனோடு பேசலாம். நியாயம் தானே? சரியா தானே இருக்கு? அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். சாய்ஸ் நம்மளது தான். இனிமேல் நான் எனக்குள்ள கூட புலம்ப மாட்டேன். இனிமேல் மற்ற யார்கிட்டையும் நான் சொல்லி புலம்ப போறதே கிடையாது. எது இருந்தாலும் சரி, நான் தேவன்கிட்டயே நான் பேச போறேன். ஒரு முடிவு எடுங்களேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு முடிவு எடுங்களேன். I will speak to God. நான் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். விட போறது இல்லை அவரை. நான் தினமும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க போறேன். விடாமல் அவர்கிட்ட நான் சொல்லிட்டே இருக்க போறேன். இந்த நச்சரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்ல, அது யார்கிட்ட பண்றோம்? மனைவி யார்கிட்ட பண்ணுவாங்க? புருஷன்கிட்ட பண்ணுவாங்க. பிள்ளைங்க யார்கிட்ட பண்ணுவாங்க? பிள்ளைங்க யார்கிட்ட பண்ணுவாங்க? அம்மா அப்பா கிட்ட பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒருத்தருக்கு நல்லா தெரியுது இல்ல, அது எப்படியாவது பெற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு பரலோக தகப்பன் இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க, அடுத்த நாள் என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. இன்னும் மோசமா இருக்க விஷயம் மறுபடியும் சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளேயும் புலம்ப வேண்டாம், மற்றவங்க முன்னாலையும் புலம்ப வேண்டாம். கட்டிடத்துல பேசிக்கொண்டே இருக்கலாம். இதான் வழி. சாய்ஸ் நம்மளது தான். நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம தான் சாய்ஸ். புலம்புறது சிலருக்குலாம் ரொம்ப பழக்கம். அப்படி புலம்பாம இருக்கு. அப்படி புலம்பாம இருந்துட்டாங்கன்னா அவங்களே அவங்கள பார்த்து சம்திங் ராங்னு நினைப்பாங்க. கவலைப்படாம நீங்க ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கே திடீர்னு ஒரு யோசனை வந்துடும். கவலைப்படாம சுத்தி நிற்கிறோம், சரியில்லையே இது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன கவலை இல்லாம இருக்கிற, பெருசா வரப்போது பாரு உனக்கு, இன்னும் அவ்வளவுதான் காலி. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சோன்னா அவ்வளவுதான். அந்த அம்மா அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தது கூட விட்டுருவாங்க. அப்போ ஒரு லைஃப் ஸ்டைலே நம்ம அப்படி ஆயிட்டோம். லைஃப் ஸ்டைல பொல்லாததுக்கு இந்த போனை கையில வச்சுக்கிட்டு அந்த கவலையை எப்படியெல்லாம் எண்ணெயை ஊற்றலாம், அந்த கவலையை எப்படியெல்லாம் எரிய வைக்கலாம், அதே மாதிரி பார்த்து இன்னும் உலகத்தில் இருக்கிற யாரு வேணாலும் சொல்றதையும் அது உள்ள போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபியூல் ஏற்றி என்ன பண்றத அதை நல்லா இன்னும் வளர்த்து விடுறோம். சாய்ஸ் என்னுடையது தான். உதாரணத்துக்கு இந்த பசங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் மறுபடியும் தூங்குறான், அவன் கவலை இல்லாமல் தூங்குறான்ல, அப்படிதானே சொல்றோம். நம்ம கூட அப்படிதான் இருக்கணும். குழந்தை போல் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இங்க தூங்காதீங்க. ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை வருது, வந்து அப்பாட்டு கேட்குறப்பா, ஸ்கூல் தொடங்கும் போது நல்ல பேக் வாங்கிட்டாங்க, கிழிஞ்சிருக்குதுப்பா. கேட்டுட்டு போயிடும்ல. ஒரு சேர் போட்டு உட்காந்து, எவ்வளோப்பா சம்பளம் பா, எவ்வளோப்பா பர்ஸில் இருக்கு, உன்னை கேட்கலான் இருக்கேன், கேட்கலாமாப்பா, என்னம்மா சொல்லு,
ஒரு பேக் வாங்கலான்னு இருக்கேன், எப்படி ஒரு 700 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், முடியுமா உங்களால, என்ன பட்ஜெட்டுப்பா கேட்குன்றீங்க. பெரியவங்களே நீங்களாம் கேட்கறது இல்லை. நம்ம கேட்கிறோமா என்ன? ஒருத்தர்கிட்ட வேணும்னா வேணும் எனக்கு கேட்கிறோமா இல்லையா? தேவன் என்ன சொல்றாரு? உங்கள் தேவைகளை என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கன்னு தானே சொல்றாரு. நம்ம அந்த பட்ஜெட்டும் அந்த ப்ராஜெக்டும் இல்ல அந்த கடனும் அல்லது அதுக்கு முன்னால இருக்கிற ஒரு கமிட்மெண்ட் எல்லாமே கேட்கிறோமா? இல்ல. குழந்தை போல தேவன்கிட்ட போயிட்டு நான் இப்படி ஃபீல் பண்றேன், பேசுங்க. இது எனக்கு பயமா இருக்குது, சொல்லுங்க. எனக்கு இது விருப்பமா இருக்கு, தெரிவிங்க. அப்படிலாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும் தெரியுங்களா? முதல்ல சமாதானம் கிடைக்கும். கரெக்டா செஞ்சா கிடைக்கும். என்ன வசனம் அதானே சொல்லுது? அதானே சொல்லுது வசனம் இல்லையா? அப்ப நான் முதல்ல வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கேயாஸ், ஒரு பெரிய குழப்பம். அது நடுவுல ஒரு ஆளை பார்த்து நீ சமாதானமா இருன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? அது எப்படி முடியும்னு கேட்கிறோம்ல. இப்ப அங்கதான் வந்திருக்கிறோம். கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, அதனால் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிற, அதனால் மன அழுத்தத்துக்குள்ளே இறுதி ஒடுங்கி போயிருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ சமாதானமா இருக்கலாம், உனக்கு அதற்கு வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதான் வழி. கவலைப்படுறத விட்டுட்டு தேவனத்துல தெரிவிக்கிறத ரொம்ப சின்சியரா கரெக்டா பண்ணிட்டோம்னு சொன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்போ தேவன் சொன்னா வெளிச்சம் உண்டா கடவுதுன்னா உண்டாச்சு, சூரியன் உண்டானது சொன்ன உடனே, நட்சத்திரம் உண்டானது சொன்ன உடனே, இதை சொன்ன தேவன் இதை நான் விசுவாசித்தால் அது எனக்கு என்ன ஆகுங்க? உண்டாகும். அது எனக்கு உண்டாகும். இதுக்குதான் பைபிளை கையில வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறோம். ரொம்ப அடிப்படையான படிப்பு இது. ஆக்சுவலா இப்ப நம்ம படிக்கிறது அந்த எல்கேஜி பாடத்தை படிச்சுன்னுக்கிறோம். உள்ள என்டர் ஆகும்போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நம்ம இப்பொழுது படிச்சுட்டு இருக்கோம். கவலைப்படாதிருங்கள். என்ன வேணாலும் நீங்க அதுக்கு மறுத்து சொல்லுங்களேன். அது எப்படி முடியும், அது எப்படி முடியும், அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, கஷ்டம் எனக்கு தானே, ஏன் பிரச்சனை, எல்லாமே சொல்லுங்களேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கவலைப்படாது. இவ்வளவுதான் சொல்லு. என்ன ஏதாவது அதுக்காக நீங்க திட்டினீங்கன்னு சொன்னா யாரை திட்டுறீங்க? தேவனை திட்டுறீங்க. அதை நீங்க மறுத்து நினைச்சீங்கன்னு சொன்னா யாருக்கு எதிராக நீங்க நினைக்கிறீங்க? தேவனுக்கு எதிராக நீங்க நினைக்கிறீங்க. உங்க பாடு. அப்போ நான் என்னதான் செய்யறது? யாக்கோபு 4:2 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்ப பாருங்களேன், ஒரு இந்த வெளிச்சத்தோட பாருங்களேன். ஜேம்ஸ் 4:2. ஜேம்ஸ் 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். யுத்தம் பண்ணியும் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எழுதிக்கங்க, எழுதுறவங்க. ஜெபம் பண்ணாததினாலே கிடைக்கவில்லை, விண்ணப்பம் பண்ணாததினாலே எனக்கு கிடைக்கவில்லை. ஆனா நமக்கு இப்ப என்ன சொல்ல தோணுதுன்னா, நான் தான் ஜெபம் பண்ணி இருக்கிறேனே இல்லையா, நான் தான் ஜெபம் பண்ணி இருக்கிறேனே. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? உடம்பு ஓட்டையா இருக்கு. டெய்லி நான் தண்ணி பிடிச்சுன்னு தான் வரேன், ஆனா தண்ணியே குடத்துல இல்லை அப்படின்னு சொல்ற கதை தான். டெய்லி நான் போய் தண்ணி குடிக்கிறேன், ஆனால் இந்த குடத்துல தண்ணி நிக்கல, 10 நிமிஷத்துல போயிடுது. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்து, ஏன் இப்படி ஆகுது? ஆகாது, என்னப்பா எங்க வீட்டுல கூட தான் நான் பிடிச்சின்ற குடத்தை வைக்கிறேன், நாள் ஃபுல்லா நாங்க அதுல ஏன் என்ன ஆச்சுமா அப்படி எடுத்து பார்த்தாக்கா அதுல என்ன இருக்கு? ஓட்டை இருக்கு. கவலைப்படுகிற ஓட்டை நம் இருதயத்தில் இருக்குமானால் நீங்கள் இந்த பக்கம் ஜெபம் பண்ணுங்களேன், பண்ணிக்கிட்டே கூட இருங்களேன், ஒரு பிரோஜனம் இல்லை. இந்த ஓட்டை இருக்கே, இந்த கவலைப்படுற ஓட்டைன்னு ஒண்ணு போட்டேன்ல நானு. அப்ப நீங்கள் கவலைப்படாமல், அப்படித்தானே சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாமல் அந்த ஓட்டையை அடைத்து விட்ட பிறகு விண்ணப்பம் பண்ணுங்கள். இங்க என்னன்றாரு, நீங்க விண்ணப்பம் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணுகிறீங்க, பொறாமையா இருக்கிறீங்க, எரிச்சலா இருக்கீங்க, யுத்தம் பண்றீங்க, கொலை பண்றீங்க, சண்டை போடுறீங்க. அப்ப தேவன் ரொம்ப தெளிவா நம்ம என்னதான் பண்ணுவோன்றதையும் என்ன பண்ற நமக்காக சொல்றார். அப்படியானால் நான் ஜெபிக்க, உண்மையா ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். இப்ப தேவன் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ரோமர் 8:32 தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 8:32.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? என்னப்பா இவ்வளவு கொடுத்தவர் இதை கொடுக்க மாட்டாரா? இதான் கேள்வி. இவ்வளவு கொடுத்தவரு கொடுக்க மாட்டாரா? இப்ப இந்த ரட்சிப்பு இருக்கு இல்லையா, இங்க ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே நம்ம, அதிகபட்சம் நம்ம எல்லாருமே அப்படித்தானே, ரைட்டு? அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சது? அதுக்காக நான் என்ன பண்ணல, ஒர்க் பண்ணல, எதுவும் நான் ஒர்க் பண்ணல, அதுக்காக நான் ஒர்க் பண்ணல, அதுக்காக நான் ஒரு 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 விஷயத்தை எனக்கு சொல்லி அதை நான் செய்து நான் அதை ஏர்ன் பண்ணல, இல்ல ஒரு வேலை எனக்கு கொடுத்தாங்க, நான் அதெல்லாம் முடிச்சுட்டேன், நானா உழைச்சி பிழைச்சி நான் அதை பெறல, இல்ல எனக்கு ரொம்ப தகுதி இருந்தது அதனால எனக்கு கிடைச்சது, அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, பியூர்லி கிரேஸ், அவருடைய கிருபை. ஐ ஹவ் நாட் வொர்க்ட், ஐ ஹவ் நாட் earned, ஐ எம் நாட் எலிஜிபிள். ஆனா தேவன் அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, தம் சொந்த குமாரனை பலியாக்கி அவரா கூட்டு அவரே எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கி அதை எனக்கு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது சொல்றாரு, ஏப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேனே, மற்றெல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது எப்படி கேட்கிறார். அப்ப இப்ப எவ்வளவு டீச் பண்றாருன்னா, நான் கத்துக்கிட்ட கவலைப்படுற ஒரு டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து போடுறதுக்கு, அவர் மேல விசுவாசம் வைப்பதற்காக எனக்கு இவ்வளவு தேவன் போதிக்கிறார். நான் கவலைப்படுவதற்காக போதிக்கப்பட்டது கொஞ்சம் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல விசுவாசிப்பதற்கு நான் பல ஆண்டுகளாக போதிக்கப்படுகிறேன், ஆனால் அந்த விசுவாசம் எனக்குள்ள என்னை காப்பாற்றுற அளவுக்கு கூட என்னால என்ன பண்ண முடியல, வச்சுக்க முடியல. எவ்வளவு பரிதாப நிலைமையில் நம்ம இருக்கும் பாத்தீங்களா? கவலைப்படுறது கொஞ்சமா தான் கத்துக்கிட்டோம், ஆனா அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கவலைப்படுறது பிடிச்சிருக்கு. கவலைப்படுறதுன்றது ஒரு கௌரவமா பார்க்கிறோம், அது ஒரு நியாயமா பார்க்கிறோம், அது ஒரு பொறுப்பா பார்க்கிறோம். அதனால நாம் அதை கவலைப்படுகிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, அது விசுவாசத்துக்கு எதிரானது, அது தேவனுக்கு எதிரானது கவலைப்படுவது. நல்ல இந்த அடிப்படை பாடத்தை மனசுல வாங்கிட்டு ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ளே வரணும், கண்டிப்பா வரணும். இதுக்கப்புறம் வரலன்னா இதுக்கப்புறம் வராது, இனிமேல் வராது. நல்ல கவனிங்க. 2 தெசலோனிக்கேயர் 5:18. 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5:18. சாரி, 1 தெசலோனிக்கேயர் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதனாலதான் அங்க 6வது வசனம் 7ஆம் வசனத்துல நமக்கு என்ன சொன்னார்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் இல்லையா? அந்த ஸ்தோத்திரம்ன்றது என்ன மாதிரி பவர்ஃபுல்லான விஷயம் தெரியுங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற சித்தங்களிலே அது ஒண்ணு. அப்ப நான் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண வரும்போது தேவ சித்தம் ஒண்ணு செஞ்சுட்டு கேட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தை ஒண்ணு செஞ்சுட்டு கேட்டா கரெக்டா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல பலியிட வருகிறான், தேவ சித்தம் சொல்லுகிறது 1 வயது ஆட்டுக்குட்டி பழுதற்றது, இப்படி கொண்டு வா, இப்படி பலியிடு. அவன் கரெக்டா அந்த தேவ சித்தத்தை கவனமா பார்த்து அதை கொண்டு வந்து ஆசாரியன் கையில கொடுத்த பிறகு அது பலியிடப்பட்ட உடனே அந்த பாவ நிவாரணம் வருமா வராதா? வந்துடும். இதே மாதிரிதான் நம்ம ஜெபம். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை புலம்புறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜெபம் பண்றதுன்னு சொன்னல, அந்த ஜெபம் பண்றதுக்கு உள்ள என்ன பண்றதுன்றதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட், ஒரு முக்கியமான விஷயம் எது தெரியுங்களா? சோத்தரிப்பது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு செல்ஃப் டெஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. முதல் பக்கத்துல தேவனிடத்துல கேட்பதற்கானவைகள் எழுதுங்க. இன்னொரு பக்கத்துல தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவைகள் எழுதுங்க. முதல்ல கேட்பது எழுதாதீங்க, நன்றி சொல்வதற்கு என்னெல்லாம் இருக்குன்றதை எழுதுங்க. வேகமே வராது. நிறைய பேருக்கு என்ன பண்றது? வேகமே வராது, அந்த லிஸ்டே போவாது. ஏன் நமக்கு அந்த பழக்கம் இல்ல. கேட்கும் பழக்கம் அதிகம், விண்ணப்பிக்கும் பழக்கம் அதிகம். அதாவது எனக்கு இல்லை, இதெல்லாம் குறை அப்படின்றதுலதான் என் மனசு உட்கார்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் நான் கவலைப்படுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நியாயமா இருக்கு.
கவலைப்படுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அது ரொம்ப நியாயமா இருக்கு. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு மன அழுத்தம், தூக்கம் இல்லை, நல்ல சோறு சாப்பிடுறது இல்லை, ஆனா we consume many things. நிறைய உள்ள போயினுக்குது. என்னது? இந்த உலகத்தின் தகவல்களும் அசுத்தங்களும் அதை ரொம்ப கன்சியூம் பண்றோம். அது உள்ளதான் போகுது. உள்ளான மனுஷனுக்கு அதை கொண்டு போறோம். இந்த புறம்பான மனுஷனை ஆரோக்கியமாக வைக்கிற ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறது இல்லை. ஆனா உள்ளான மனுஷனை சாகடிக்க கூடியதை 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பிட்டுனே இருக்கிறோம். அது வேலை செய்யுமே. என்ன உள்ள போச்சு அது கண்டிப்பா வேலை செய்யும் இல்லையா? கவலைப்படாதீர்கள். கவலை நான் கற்றுக்கொண்டது. இன்னொன்னு கத்துக்கிட்ட பிறகு இதை ஒழிச்சிடலாம். நான் இன்னொன்னு கத்துக்கிட்டேன்னா இதை ஒழிச்சிடலாம். அது இன்னொன்னு எது? விசுவாசத்தை கற்றுக்கொள். விசுவாசம் அதனால்தான் போதிக்கப்படுகிறது. விசுவாசம் போதிக்கப்படுவதை யார் கரெக்டா கேட்டு கத்துக்கிறாங்களோ அவங்க இந்த லேர்னிங் உள்ள போன உடனே அவங்க கிட்ட இருக்கிற அந்த கவலைப்படுறது என்ன ஆயிடும்? கண்டிப்பா அது வெளியே போயிடும். நிறைய காலம் ஆனாலும் கூட நிறைய கஷ்டங்களுக்கு அது வெளியே போறது இல்லை. ஏன் தெரியுங்களா? கவலைப்படுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, விசுவாசிப்பது கடினமா இருக்கு. இதான் பிரச்சனை. நீதிமொழிகள் 14:9. மூடர் ஞானத்தை குறித்து, பாவத்தை குறித்து ரொம்ப அசட்டை பண்றாங்க. நீதிமான்கள் தயை உண்டு. அதாவது பாவத்தை என்ன பண்றாங்களா? ரொம்ப பரியாசம் பண்றாங்களா? பரியாசம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது என்ன பண்ணிட போகுது? கோலியாத்தை பரியாசம் பண்ணாரு தாவீது, அது அவன்லாம் ஒண்ணு இல்லை, அவன் என்ன விருத்த சாதனை இல்லாதவன் இல்லை, அப்படித்தானே? அப்போ நாம பாவத்தை கூட என்ன பண்றோமா? பரியாசம் பண்றோமா? நீங்க சொல்ற மாதிரி டேஞ்சர்லாம் கிடையாது பாவம். நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன தெரியுங்களா? கவலைப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், விசுவாசமா ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறமா என் மனம் அழுத்தமாக இல்லாம இருக்கணும்னா அந்த மனதுக்குள்ள எதை வைக்கணுமோ அதை வைக்கணும். அந்த மனதுக்குள்ள என்ன சிந்தையை வைக்கணுமோ அதை வைக்கணும். அதனாலதான் 8ஆம் வசனம் சொல்றாரு, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே 8 விஷயம் சொல்றாரு. 8 விஷயம் சொல்றாரு. இவைகளையே என்ன பண்ணுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். சரி, இதை சிந்திச்சுட்டே இருந்தா என்ன ரிசல்ட்? அப்பொழுது பாருங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நான் சொல்றதெல்லாம், நான் கத்துக் கொடுக்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. அது எதுக்கு கேளுங்கன்னா, இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு, இதெல்லாம் என்னதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம். பவுல் சொல்றேன், நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நற்கீர்த்தினா என்ன, புகழ்னா என்ன, புண்ணியம்னா என்ன, எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்வதை நீங்க கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, நீங்க அதை கை கொள்ளுங்க. டூ திஸ். அப்படி நீங்கள் செய்தால் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு, 11-12 வாசம் முடிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மறுபடியும் என்ன வார்த்தை வருது? மனரம்யா இருக்க கற்றுக்கொண்டேன். கவலையை கற்றுக்கொண்டேன். அதை நான் என்னிடத்திலிருந்து தூக்கி போடணும்னு சொன்னா விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என் சிந்தையில இவைகளை வைக்க வேண்டும், அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது என்ன சொல்றாரு? நான் மனரம்யமா இருக்க. அப்ப மனரம்யத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமானால் கவலைப்படுவதை நான் என்ன பண்ணேன்? கத்துக்கிட்டேன். அதனால்தான் சொன்னேன், worry is a learned behavior. நான் கற்றுக்கொண்ட பழக்கம், அது கற்றுக்கொண்ட சுபாவம் அது. அப்படியானால் மனரம்யமா இருக்கிறத நான் என்ன பண்ணலாமா? கத்துக்கலாமாமே. மனரம்யமா இருக்கிறதை கற்றுக்கொள்ளலாம். சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா இந்த தலைமுறை அதை ஒத்துக்க மாட்டேங்குது. நேற்று நைட் தானே பிரியாணி சாப்பிட்டேன், காலையில இட்லி சாம்பார். அந்த காதுல அந்த இட்லி சாம்பார்னு காதுல விழுந்த உடனே அருவருப்பா, ஈஸியா இருக்கு. அதை விட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு வேணா போயிடுறேன்.
அவங்க என்ன பண்றாங்க? they are rejecting, they are not learning. இல்லையா? தவிர்க்கிறாங்க. அவங்க கத்துக்க மாட்டுறாங்க. பிள்ளைங்கள்லாம் கடைசியா பழையது எப்பயாவது குடிச்சிருக்காங்களா? சொல்லும் போதே பழையுது. அது என்ன பழையுது இல்ல? அப்ப பழசு கொடுக்குறீங்களா எங்களுக்கு? அப்படி கேட்பான். கொடுக்குறதில்ல. நம்மளாம் சூப்பர் பெற்றோர். நம்மெல்லாம் இன்னெல்லாம் அனுபவிக்கலையோ அதெல்லாம் என்ன பண்ணும்? பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதனாலதான் நம்மெல்லாம் பார்க்காததெல்லாம் பிள்ளைங்க காட்டுறாங்க, நம்ம பண்ணாதெல்லாம் பிள்ளைங்க பண்ற. ஏன்னா நம்ம அதானே நம்மளுடைய கோலி. அதானே, நான் எல்லாம் பார்க்கலையோ, நான் இதெல்லாம் அனுபவிக்கலையோ, அதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அது பார்க்குது, அது செய்யுது. இப்ப பாருங்க, இப்போ அப்படியே நடுங்கி நடுங்குது, பயமா இருக்குதுன்னா என்ன பண்றது? நம்ம அதை தான் கற்றுக் கொடுத்தோம், அதை தான் விட்டோம். அப்போ மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சரி, இப்ப இதெல்லாம் காதுல வாங்கிட்ட பிறகு அந்த 13ஆம் வசனத்தை இப்ப படிப்போம். எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்களேன். எல்லாரும் நல்லா தெரியும் மனப்பாடமா. தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், கத்துக்கிட்டேன். நான் தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணமடைய போதிக்கப்பட்டேன். அப்போ இதை நாம போதிக்கலன்னா பெற்றோர் அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் நாம சோம்பலா விட்டுட்டோம்னு சொன்னா கத்துக்க மாட்டாங்க. அவங்க கத்துக்கலன்னா அதனால் வருகிற பிரச்சனையை அவர்கள் மட்டுமல்ல நாமும் சேர்ந்துதான் அதை மேற்கொள்ள வேண்டும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீ எப்படி போற பாருனா நீங்களும் கூட போறீங்க. என்ன ஆக போற பாரு அப்படின்னா நானும் கூட தான் போறேன். என்ன அவஸ்தைப்பட போறேன்னா நான் தான் பக்கத்துல இருக்க போறேன். நம்ம என்னமோ தனியா அவங்க அவஸ்தைப்பட போறான்னு நினைக்கிறோம். கல்யாணம் ஆகி குழந்தையோட எல்லாம் நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம தான் பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவஸ்தை அவங்க மட்டும் படலை, கூட சேர்ந்து நம்மளும் தான் படுறோம். கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுன்னா அது என்ன பண்ணணும்? இப்போ அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எப்படி அவரை பலப்படுத்தினார்? அவரை எப்படி பலப்படுத்தினார்? ஒரு முறை ஜெபம் பண்ணாரு. ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? ஜெபம் பண்ணாரு, முள் என்ன குத்துது, முடியல என்னால, நான் எல்லாரையும் சுகமாக்குறேன், செத்தவன் உயிரோட எழுப்புறேன், துணிப்பட்டாலே சுகமாயி இந்த பக்கம் 100 பேர் போறான், அந்த பக்கம் 1000 பேர் சுகமாகுறான். மெலிதா தீவுக்கு போனாக்கா அந்த தீவுல இருக்கிற மொத்தமா எல்லாருமே சுகமாகுறாங்க, வியாதியஸ்தர் எல்லாம். என்னப்பா எனக்கு இது குத்துதே, எனக்கு வேதனையா இருக்கு, என் உடம்புல இது நாம ஊழி செய்வதற்காக எனக்கு இது எடுத்து போடுங்க அப்படின்னா ஒரு பதில் வந்தது, என்னுடைய பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். அதை ஒத்துக்காமலே அவர் இருந்திருந்தார்னா நம்மள மாதிரி இருந்திருப்பாரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த முள் நீங்கும்படி எனக்கு நீங்க பதில் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னாருன்னா அவரு மன விரக்தியா, கோபமா, எரிச்சலா அப்படித்தானே ஆயிருப்பாரு. அவரு என்ன பண்ணாரு? தேவன் சொன்ன உடனே, கற்றுக் கொடுத்த உடனே அவர் சொல்லிக் கொடுக்கறது அப்படியே ஏற்றுக்கொண்டாரு. ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாரு? நான் பலவீனமா இருக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கிறேன், என் பலவீனத்திலே மேன்மை பாராட்டுகிறேன், நான் பலம் உள்ளவனா இருக்கும் பொழுதே பலவீனனா இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னாரு. கர்த்தர் நிமித்தம் அவர் இப்படி சொல்ல நான் அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டால் அது வழியா தான் இப்ப என்ன பண்றேன்? நான் பலப்படுகிறேன். அதனாலதான் சொல்றாரு, என்னை கிறிஸ்து என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு. எனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறாருன்னு இல்ல, என்னை அவர் பலப்படுத்துறாரு. என் துன்பம் நீங்கள, அவர் என்னை பலப்படுத்துறாரு, அவர் பலத்தை எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்றாரு. அதை விசுவாசிக்கிற ஒரு முதிர்ச்சி நமக்கு வந்துட்டா போதும், என் துன்பம் நீங்கணும்னே அவசியமே இல்லை. ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்துல 3 முறை ஜெபம் பண்ணாரா? அவர் சின்சியரா தான் கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கூடுமானால் அகல என் சித்தம் அல்ல. பாத்திரம் தூக்குனாரா? இவரை பலப்படுத்தினாரா? இவரை பலப்படுத்தினாரு. அவருக்கும் ஒரே பாலிசி தான், பவுலுக்கும் ஒரே பாலிசி தான், நமக்கும் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஆரம்பத்துல ஏத்துக்க முடியாது, அதனாலதான் கேட்கிறோம், பிரசங்கமா கேட்கிறோம், வருஷம் கேட்கிறோம், வாரம் கேட்கிறோம், பல 100 கேட்கிறோம். இந்த பக்குவம் அடைவதற்காக நமக்கெல்லாம் சாதாரணமா வந்துடாது, எனக்கே வராதுதான். நான் ஞானஸ்தானம் பெற்ற முதல் ஆண்டு என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முதிர்ச்சி, என் பேச்சு எப்படி இருந்தது? 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கிறது? வித்தியாசம் இருக்கு, எனக்கே தெரியுது. இன்னும் நான் விசுவாசில பலனடையணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகவும் இருக்கு. அப்போ
கவலைப்பட கூடாது. இதுதான் ரூல். இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த வசனத்துல சொல்லப்பட்ட சமாதானத்தை, தேவன் நம்மோடு கூட இருக்கிற அந்த கிருபைய, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலனை என்னால் அனுபவிக்கவே முடியும். இல்லைன்னா சும்மா அதை கேலண்டர்ல அல்லது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு படமா வாங்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு ஒட்டிக்கலாம், வச்சுக்கலாம். பெருமைக்கு வேணா வச்சுக்கலாம். என் வாழ்க்கையில அது அனுபவமா இல்லாம அது வெறும் ஸ்டிக்கராவோ ஒரு படமா இருந்த என்ன பிரயோஜனம்? வைராக்கியமா என் வாழ்க்கையில அது அனுபவம் ஆக்கணும். ஐ வில் ட்ரை, ஐ வில் லேர்ன். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நாங்கள் எங்கள் தலையின் மீது 2-3 மூட்டைகளை வைத்து அழுத்தப்படுவதை போல சில நேரம் உணர்கிறோம்ப்பா. கழுத்து நெரிப்பது போல பேச முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், அப்படியே மடங்கி படுக்கிறது போல எங்கள் மனசோர்ந்து போகிறது, எங்கள் இருதயம் நொறுங்கி போகிறது. இதெல்லாம் உண்டு அப்பா. நாங்கள் கவலைப்படுவதை சுகமாக நியாயமாக நினைக்கிறோம், அது அவசியம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று நீ சொன்னதை அது தேவையற்றது, அது முடியாது என்று நாங்கள் தெளிவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மதீனத்தை மன்னித்தார்கள். கவலைப்படுவதற்கு பதிலாக விசுவாசிக்க, ஜெபிக்க, ஸ்தோத்திரிக்க, நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ள, மன ரம்யமாக இருப்பதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு போதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்வை இந்த வார்த்தைகள் மாற்றட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.